இன்றைக்கும் லஞ்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான், அவருக்கு இல்லை. எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிம்பிளாலாம் நான் பண்ணலை. எனக்கு பிடிச்ச சில ஐட்டங்களோடு தான் இன்றைக்கி என்னுடைய லஞ்ச் மெனு. லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து இஞ்சி, நல்ல மிளகாய்லாம் போட்டு மருந்து குழம்புன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அது மீனோடு சேர்த்து பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புரட்டாசி மாதம்னால மீன் எடுக்க முடியாது இல்லையா? அந்த மீனை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த மருந்து குழம்பு, அப்புறம் ரசம், சேனை, அப்புறம் வாழைக்காலம் போட்டு ஏசோரின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வத்த குழம்போட மேட்சிங் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, மாதுளை போட்டு ஒரு தயிர் பச்சடி. அதுக்கு ஸ்வீட் எதுவும் இல்லாதனால ஒரு வாழைப்பழம் போட்டு, அப்புறம் நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுதான் என்னுடைய மெனுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணுறதா இருந்தது. ஆனால் நம்ம ஹோட்டலில் பார்த்திங்கன்னா, நம்ம நினச்ச மெனுலாம் நம்ம ஆர்டர் பண்ண முடியாது. இது என்ன, நமக்கு பிடிச்ச ஐட்டங்களெல்லாம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலான்னு தான் பண்ண ஆரம்பித்தேன். நான் பண்ண ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா, ஒரு 12:00 அந்த ரேஞ்சில் தான். கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு தானே அப்படின்னு விட்டாச்சு. இது நான் சொன்ன மாதிரி தான் அந்த வத்த குழம்பு, அதாவது மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வாரத்துக்கு ஒரு தடவை இந்த குழம்பு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ நல்லது வயிற்றுக்கு. அதே மாதிரி ரசம், அப்புறம் வந்து ஏசோரி, இது வந்து இனிப்பாக இருக்கும். அப்புறம் வீட்டில் போட்டால் மாங்காய் ஊறுகாய். இது தயிர் இல்லாமல் என்னால் முடியாது. அது தயிர். அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு தேவையான இந்த இது, அதாவது பஞ்சாமிர்தம் சொன்னேன் இல்லையா, பஞ்சாமிர்தம். இந்த வத்தக்குழம்பு இருந்தால் கண்டிப்பாக அப்பளம் தேவைப்படும். நான் இப்போலாம் அப்பளத்தை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது தான். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, எனக்கு மட்டும் ஒரே ஒரு அப்பளம் மட்டும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னுடைய சூப்பரான லஞ்ச் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் உட்கார இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருக்கும். நம்ம ஊட்டி கொடைக்கானலுக்குள்ளே தோற்று போயிருங்க, அவ்வளோ செம்மையான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். உண்மையை தாங்க சொல்கிறேன். இந்த க்ரீனிஷ் அவ்வளோ க்ரீனிஷாக இருக்கும். காற்று பார்த்திங்கன்னா சில்லு சில்லுன்னு அடிக்கும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் அந்த டிவிக்கு ஃப்ரெண்டில் உட்காந்து தான் சாப்பிட்டுட்ருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட்டாக கிடையாது. இந்த வீட்டில் வந்து வரும், இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டேன். என்னுடைய லஞ்ச் செம்மையாக இருந்தது.